ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பாதரட்சை என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு என சொல்லப்பட்ட இருவர் யார்? விடை மோசே, யோசுவா. கேள்வி எண் 2. டேஸ் டேஸ் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும். விடை இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும். கேள்வி எண் 3. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என யாருக்கு சொல்லப்பட்டது? விடை ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டது. கேள்வி எண் 4. உன் பாதரட்சையை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள் என யாரிடம் சொல்லப்பட்டது? விடை எசேக்கியேலிடம் சொல்லப்பட்டது. கேள்வி எண் 5. உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் இவ்வாக்கியம் யார் யாரிடம் சொன்னது? விடை கர்த்தருடைய தூதன் பேதுருவிடம் சொன்னது. கேள்வி எண் 6. சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சை எது? விடை ஆயத்தம் என்னும் பாதரட்சை. கேள்வி எண் 7. இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு என்ன? விடை ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். கேள்வி எண் 8. தன் கால்களில் இருந்த பாதரட்சையில் இரத்தம் வடிய விட்டவன் யார்? விடை செருயாவின் குமாரனாகிய யோவாப். கேள்வி எண் 9. எத்தனை வருஷம் பாதரட்சைகள் பழையதாய் போகவில்லை? விடை 40 வருஷம். கேள்வி எண் 10. எதின் மேல் பாதரட்சையை எறிவேன்? விடை ஏதோமின் மேல். பாதரட்சைகள் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம். மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.